வணக்கம் பசங்களா. ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1139. இதுக்கு முன்னாடி வந்த சாப்டர் மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து ஒரு ஆவரேஜ் சாப்டர்னே சொல்லிட்டு சொல்லாங்க. ஏன்னா இதில் வந்து பெருசாக இந்த சம்பவம் நடக்கலை. அப்படிதான் வந்து இருந்திருக்கணும் அந்த சாப்டரு. ஆனால் இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை காட்டியிருப்பாங்க. அவர் அந்த ஸ்க்ரீனில் வந்ததுக்கு அப்புறமா இந்த சாப்டரோட லெவலே வேறு லெவல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தரமான சாப்டர் இது வந்து மாறிடுச்சு. ஆவரேஜ் சாப்டர்லேருந்து ஒரு மாசான சாப்டராக வந்து இது மாறிடுச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு நான் இங்கேயே சொல்லி அந்த சஸ்பென்ஸை ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ நம்ம வீடியோவில் போய்ட்டு இதில் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் சாப்டர் 1139ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாராவது பார்க்கலாமே பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ வந்து வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேறு அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய சாப்டர் ரிவ்யூ வந்து நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுமா? சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த ஹூஸோ காட்டியிருந்தாங்கல்ல, அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அவனுக்கு எதிராக ரிபல் பண்ணவங்கள தண்டனை கொடுக்குறான்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுப்போமே, அந்த மாதிரி அவன் பண்ணினுக்கிறான். அதுதான் ஃப்ரண்ட் பேஜில் வந்து நடக்கிறது. இப்போ நம்ம மெயின் கதைக்கு போயிடலாம். மெயின் கதையில் என்ன நடக்குதுன்னா, நம்ம லூஃபிலாம் சாவியை தேடிந்தாங்கல்ல, ஸோ அவங்க வந்து தேடினே இருக்கிறாங்க. அது வந்து கிடைக்கவே இல்லை. என்னடா இதுன்னு சொல்லிட்டு லூஃபியே வந்து கேட்குறான். அப்போ ரோடோ வந்து என்ன சொல்கிறான்னா, இது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி காட்ஸ் வந்து மீட் பண்ணாங்கல்ல, அன்கான்ஷியஸாக காட்டினாங்களே, அவங்களுக்கும் சாவி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த மாதிரி யாருக்குமே அது மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்காது. யார் யாருக்கு தெரிஞ்சிருக்கோன்னா, அந்த எல்டர் ஜெருல் இருக்கிறார்ல, அவருக்கு அப்புறம் மற்ற வயசானவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கோன்ற மாதிரி ரோடோ சொல்கிறான். அப்போ லூஃபி உடனே அவர்கிட்ட போய் கேட்டால் சொல்லுவாரான்ற மாதிரி கேட்குறான். அப்போ ரோடோ வந்து வெங்காயத்தில் சொல்லுவார். அவர் எப்போ அதெல்லாம் சொல்லுவார், லோக்கியை ஃப்ரீ பண்ணுறது வந்து ஒரு பெரிய குற்றம், இங்கே யாருமே சொல்ல மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ லூஃபி என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு யோசிச்சுனுக்கிறப்ப நாமி வந்து இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. இவன் வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே வந்து ஒரு ரெட் கார்பெட் வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெருசாக போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதுக்காக அங்கே போட்டு வச்சுறாங்க அப்படின்னா, அந்த ரெட் கார்பெட் வழியாக போனால் த்ரோன் ரூம் வந்து வருது. அதாவது ராஜா உட்காந்து ஆட்சி பண்ணுவார்ல, அவரோட அரசபைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இவங்க வந்து அங்கே போகிறாங்க. த்ரோன் ரூம்னா அது பார்க்குறதுக்கு எவ்வளோ சீனாங்க இருக்கணும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அடித்து நொறுங்கி போய் கிடக்குதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி பார்க்கறதுக்கு லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது ராஜா உட்காந்து ஆட்சி பண்ண இடம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் இப்போ நிலமை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. கண்ணாபின்னு உடச்சிக்கின்னு சீலிங் வந்து ஓட்ட ஊந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இவங்கெல்லாம் அதை பற்றி பேசினுக்கிறாங்க. அப்போ கீழே அந்த தரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இவங்க பார்த்துட்டு என்னது இதுன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறாங்க. ஸோ அந்த மார்க்கில் தான் நம்ம ஷாம்ராக் அண்ணனும் அதுக்கடுத்து குன்கோ வந்திருப்பாங்க. அந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ என்னது இதுன்னு சொல்லிட்டு இவங்க பேசினுக்கிறாங்க. அப்போ நாமி வந்து என்ன சொல்கிறான்னா, இது வந்து மேஜிக் சர்க்கிள் மாதிரி இதே புக்கில் படித்தது மாதிரின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ நம்ம ரோடோ அதுக்கு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி மேஜிக் சர்க்கிள் வழியாக, அதாவது இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வழியாக டீமன்ஸை சமன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டுக்கிறேன்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அவன் மற்றவங்க வந்து உண்மையாவான்ற மாதிரி கேட்குறாங்க. அது தெரியல, ஆனால் இருக்குது, பயமாக இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ லூஃபி அதுக்கு என்ன சொல்கிறான்னா, ஐயோ இதை வந்து நான் எங்கே பார்த்துட்டேன் இப்போ ரீசெண்டாக, எங்கே பார்த்தேன்ற மாதிரி அவன் யோசிச்சுன்னுக்கிறான். அப்போ ஒரு குரல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா ஹேட் லூஃபின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுது. எல்லாருக்கும் அள்ளு விட்டுடுது. ஏன்னா ரோடோ இதுக்கு முன்னாடி தான் டீமன்ஸாக இருக்குமோன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருப்பான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா குரல் கேட்குது, ஆளை காணணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துடுறாங்க. ஸோ இவங்க பயந்துட்டு யாராக இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துக்கிறாங்க. அப்போ அந்த குரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் சொல்லுது. நான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக காத்துன்னு இருந்தேன்ற மாதிரி சொல்லுது அந்த குரல். அப்போ யார் நீ எங்கே இருக்கிறன்ற மாதிரி இவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம ரோடோ வந்து என்ன பண்ணுறான்னா, ஐயோ இங்கே வந்து ஒரு டீமன் இருக்குது, நம்ம இங்கே இருக்கக்கூடாது, இங்கே ஒரு பேய் இருக்குதுன்ற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். ஸோ வாங்க நம்ம இங்கே ஓடி போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டு மீதி அந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவன் குடுன்னு ஓடுறான். ஸோ அப்படி ஓடுறப்ப திடீர்னு என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆக்ஸ் வந்து அவனை நோக்கி வருதுங்க. அவன் அந்த ஆக்ஸை பார்த்து நவுறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரும் கீழே போட்டுடுறான். அவனுக்கு கீழே ஊந்துறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் அவன் கீழே விழுறப்ப யாருக்குமே எதுவுமே ஆகல. லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நின்றுறான். அண்ட் ஜோரோவுக்கு எதுவும் ஆகல. அண்ட் ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா நாமி கீழே விழுறப்ப அவளை வந்து பிடிச்சிடுறான். ஆக்சுவலாக லூஃபி பிடிச்சா நல்லா இருந்திருக்கும். பட் ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறான். ஸோ அது மாதிரி பிடிச்சதுக்கப்புறமா யார் நீன்ற மாதிரி நம்ம லூஃபி வந்து கேட்குறான். ஸோ அதுக்கடுத்து திரும்பி பார்க்குறப்ப அந்த த்ரோன் ரூம் சொன்னோம் பார்த்தீங்களா, த்ரோன் ரூமில் ஒரு த்ரோன் இருக்குது. அந்த த்ரோன் மேலே ஒருத்தர் உட்காந்துக்கிறார். அவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாசான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வரைக்குமே நம்ம கதை போகிற போகலே நான் சொல்லின்னு வரேன். நான் படித்தப்போ எப்படி ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி சொல்கிறேன். ஸ்டார்ட் லூஃபின்னு சொல்லிட்டு குரல் கேட்டுச்சுல்ல, அப்பயே வந்து கன்ஃபார்மாக இது மிஸ்ட்ரி மேனாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதுக்கடுத்து அந்த ஆக்ஸ் நம்ம ரோடோ நோக்கி பறந்து வந்துச்சுல்ல, அப்பயே வந்து சரி அது கபான் தான் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கடுத்து மூஞ்சை காட்டினாங்க பாருங்களேன். அதான் அதுக்கடுத்து காட்டுறாங்க அந்த த்ரோன் மேலே வந்து உட்காந்துக்கிறாரு. ஸோ பார்த்தோன்னே அந்த மூஞ்சி எனக்கு அடையாளமே தெரில, வேறு யாரோ மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் கபான் இல்லையான்னு சொல்லிட்டு யோசித்தேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேரும் வந்து யாசான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க.
என்னடா இது யாசான்றானுங்களே, அப்போ இது கபான் இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு மண்டை காஞ்சிருச்சு. சரி அப்போ கபான் இல்லை போலகுது, கபான் வேறு மாதிரி எங்கேயோ வருவான் போலகுதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கினேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் எனக்கு வந்து புரிஞ்சுது. ஸோ இதுக்கடுத்து வந்து திரும்பி பார்க்குறாங்களா, அப்போ ரோடை வந்து பார்த்துட்டு சாரியா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி அவன் கேட்குறான். அது நம்ம யாசான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு ஹாக்கியை சென்ஸ் பண்ணேன், அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறதா இங்கே வந்தேன். ஆனால் இங்கே நான் வந்ததுக்கப்புறம் அந்த ஹாக்கி எங்கேருந்து வந்துச்சோ அவங்க வந்து இங்கே இல்லவே இல்லை, அதுக்கு பதில் நான் உங்களை மீட் பண்ணான்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கடுத்து ஸ்டார்ட் லூஃபி உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன், இப்போ கூட நீ கைடோவை தோக்கடிச்சல, நான் வானவை போய் ரொம்ப நாள் ஆச்சு, திருப்பி அங்கே போகணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ லூஃபி அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு சார் யாவான்ற மாதிரி கேட்குறான். அது ரோட என்ன சொல்கிறேன்னா, எல்பாஃபில் இருக்கிற மக்கள்லாம் ஒரு யாசானு தான் சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, நீ வந்து ஸ்கூலில் ரிப்ளை மீட் பண்ண பார்த்தியா, அவளோட ஹஸ்பண்ட் தான் இவருன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ ஆக்சுவலாக அதை கொடுத்து வச்ச மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள் தான். லைட்டாக காண்டாகுது, பட் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ லூஃபி வந்து அந்த குட்டி பையனோட அப்பாவும் நீங்கள் தானான்ற மாதிரி கேட்குறான். அது குட்டி பையனும் அவன் பெரிய பையன் சொல்லிட்டு சொல்கிறான், ஏன்னா பார்த்து பெருசாக தானே இருக்கிறான். அதுக்கு யாசன் என்ன சொல்கிறாருன்னா, ஓ என் பையனை மீட் பண்ணிட்டியா, உன்னால் நம்ப முடியுதா, அவனுக்கு வந்து 20 வயசு ஆகுது, அவன் உடம்புலேயே ஜெயின் பிளட் தான் ஓடி இருக்குது, அண்ட் என்னோட ஒய்ஃபான ரிப்ளிக்கு 80 வயசு ஆகுது, அவன் என்னை விட வயசில் பெரியவன் சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஜெயின்ஸை கல்யாணம் பண்ணுறதுல லைட்டாக தலைவலியான வேலை, ஏன்னா அவங்களுக்கு வந்து வயசாக மாட்டுது, எனக்கு வந்து வயசாகினே போகுதுன்ற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலுமே காதலுக்கு வந்து இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த உலகத்தோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நிறைய பேர் மிக்சடு ரேஸில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கனீரை சொல்கிறாரு. புக்கனீரை வந்து மிக்சடு ரேஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பட் அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து டோசுன் டாடாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, அது யாருன்னு சொல்லிட்டு தெரியல. அப்புறமா லாங் லெக்கு லாங் நெக்கு, இது வந்து நம்ம லாங் ரிங் ரோடில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், அவங்க தான் நினைக்கிறேன், பட் கரெக்டாக தெரியல, மேபி அவங்களா இருக்கலாம். அதுக்கடுத்து ஓட்டன்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஹைப்ரிட்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க, அவங்க வந்து மிக்சடு ரேஸாக வந்து இருந்திருக்கிறாங்க. அதை கேட்டோடனே ஜோரோ வந்து நீங்களே எக்ஸ்பர்ட் மாதிரி பேசுகிறீங்கன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவர் வந்து நான் மிஷினரி ஆஃப் லவ்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே லூஃபி வந்து இல்லை, அப்போ ஒரு வேளை சாஞ்சு பெருசானதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருப்பானான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். ஆனால் உண்மையிலே பார்க்குறது அப்படி தான் இருக்குது. நம்ம ரெய்லி வந்து ஜோரோ அப்படின்னா, அதாவது அந்த மாதிரி சொல்கிறேன் நான். அப்போ கமன் தான் வந்து சாஞ்சி எப்படி பொண்ணுகிட்ட வழிவானோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா வழிஞ்சிக்கிறாரு, அண்ட் அது மாதிரி தான் இருக்கிறாரு இப்பயுமே. ஸோ சாஞ்சியை வந்து இந்த மாதிரி ஃபியூச்சரில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து லூஃபி அவர்கிட்ட போயிட்டு லோக்கியை விடுவிக்கிற சாவி வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்குறான். அப்போ ரோட வந்து டே அதேண்டா அவர்கிட்ட போய் சொல்கிறேன்ற மாதிரி கேட்குறான். உடனே லூஃபி வந்து ஆமாம்ல நான் சொல்லக்கூடாதுல்ல, நீங்கள் அதை மறந்துருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம சாரியா வந்து என்ன சொல்கிறாருன்னா, லோக்கியா அப்போ நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணுறது நீங்கள் வந்துக்கிறீங்களா, எனக்கு வந்து இது பிடிச்சிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நாமி வந்து என்ன அடி வந்து பேசுகிறோம், வயசுக்கும் நீ பேசுகிற சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறான். ஸோ அதுக்கடுத்து சாரியா வந்து லோக்கி யாருன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா, சப்போஸ் நீ எதிர்பார்த்த மாதிரி விஷயம் வந்து போகலன்னா என்ன பண்ணுவான்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அப்போ லூஃபி வந்து நான் அவனை அடிச்சு மறுபடியும் கட்டி போட்டுருவான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிற வார்த்தை வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவன் அங்கே கட்டி போட்டது யாருன்னா ரெட் ஹேர் ஷாங்க்ஸ் தான், அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவன் யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியல, அவன்கிட்ட என்ன பவர் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா, அவன் லைட்டாக வந்து அவன் பவர் ரிலீஸ் பண்ணாலுமே ஏகப்பட்ட கேஷுவலிட்டிஸ் விழுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் பேசினே இருக்கிறாரு. அப்போ லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த ஆள் மட்டும் ஏதோ பேசினே இருக்கிறான், இங்கே இருந்தால் சாவி தானா நம்ம கைக்கு வராது, நம்ம போய் தேடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போகிறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோரோ வந்து போகிறான். நாமி வந்து இருங்கடா அந்த மாதிரி சொல்கிறது அது கேளுங்கடான்றா, ஆனால் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயினே இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஞாபகம் வருது. என்ன ஃப்ளாஷ்பேக்னா, ராஜர் வந்து இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்லிக்கிறாரு. அப்போ ரெய்லியும் அப்புறமா கபானும் வந்துட்டு இல்லை பண்ணாதேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ண மாதிரி பண்ணிக்கிறாங்க. அப்போ ராஜர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன நீங்கள் தடுக்கணும்னா ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கபான் கிட்ட சும்மா சண்டை போகிறேன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ அந்த சீன் வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலி இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்போ இது உண்மையிலே கபான் தானான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா சாரியான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எனக்கு கபான்ற ஐடியாவே போயிடுச்சு. இது வேற யாரோ போடுதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கினேன். ஆனால் இந்த சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி பார்த்தோன்னே கபான் தானே இது, அவருக்கு தான் இந்த மாதிரி வயசு ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரியான்னு சொல்ல தேவையில்ல, கபானே நம்ம வந்து சொல்லிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கோலனை பற்றின ஒரு விஷயம் சொல்லணுங்க. கோலன் ஷாங்க்ஸ் கிட்ட போய்ட்டு எனக்கு கூட்டுன்னு போன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அண்ட் ஷாங்க்ஸுமே வந்து அவங்ககிட்ட பாசமாக இருக்கிறான்ல, அது இன்னொரு காரணம் வந்து என்னதுன்னா அவன் கபானோட பையன்றதுனால கூட இருக்கலாம். ஏன்னா ஷாங்க்ஸுக்கு வந்து கன்ஃபார்மாக கபான் தான் வந்து கோலனோட அப்பான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். அதனால கோலன்கிட்ட ஒரு பாசமாகறாரே சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை நம்ம கபான் யோசிச்சு பார்த்துட்டு ரோடோவா அந்த த்ரோன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தள்ளுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவனும் வந்து போயிட்டு தள்ளுறான். ஸோ இப்போ சீன் வந்து ஷார்ட்டாக கட் ஆகிட்டு இங்கே பார்ட்டி பண்ணினுங்கிறாங்களே அங்கே வந்து போகுது. ஸோ அப்போ வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜரோட க்ரூவில் இன்னும் 2 பேர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அவங்கள பற்றி உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உசோப் வந்து இன்னது அப்போ ரெய்லி மட்டும் இல்லையா, இன்னொருத்தர் வேறு இருந்தாரான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இது ஒரு சின்ன கதை மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். ராஜருக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போகுது, இல்லை எதுக்கோ வந்து போகுது, அவரை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டின்னு போகிறாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து மவுண்டன்ஸுக்கு உள்ளே வந்து இருக்குது.
ஸோ இந்த மாதிரி அவர் வந்து கூட்டின்னு போகிறாங்க. ஆனால் அவர் கூட வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் போகிறாரு. ஸோ அந்த மாதிரி கூட்டின்னு போனப்போ நிறைய எனிமி பைரட்ஸ் வந்து அவரை சரௌண்ட் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கே வந்து சொல்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறமா நிறைய எனிமி பைரட்ஸ் வந்து சரௌண்ட் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணுறப்ப ஒரே ஒரு ஆள் ஒருத்தவர் அவர் கையில் 2 ஆக்ஸை மட்டும் வச்சுக்கின்னு 100கணக்கான எதிரிகளை தோக்கடிச்சிக்கிறாரு. ஒருத்தனை கூட ராஜர் பக்கத்தில் கூட போவே விடலை அவர். அண்ட் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னதுன்னா, அந்த பெரிய சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா மவுண்டெயினில் தானே இந்த சண்டை நடந்தது. ஸோ சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மவுண்டெயினில் ஒரு மரம் கூட இல்லவே இல்லையாங்க. அத்தனை மரத்தை அவர் வந்து வெட்டிட்டு இருக்கிறாரு. வெட்டிட்டாருன்னா அந்த சண்டையில் வந்து அதெல்லாம் வெட்டி கீழே ஊந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்து சொல்கிறாங்க. அதனாலே அவருக்கு பேர் வந்து என்ன வந்திருக்குதுன்னா த மவுண்டைன் ஈட்டர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி இந்த கதையை கேட்குறதே ஒரு மாதிரி சீனாக இல்லை. எனக்கு உண்மையிலே இதை வந்து அனிமேட் பண்ணுறப்ப இதை பற்றி சும்மா லைட்டாக சீன் வந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க அனிமேஷனில் பார்க்குறதுக்கு. கபான் கையில் 2 ஆக்ஸ் வச்சு நிற்கிறது, அவருக்கு முன்னாடி வந்து 100கணக்கான எதிரி நிற்கிறது, சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சீனாக இருக்கும். இது நினச்சி பார்த்தே எனக்கு வந்து வெறி ஆயிடுச்சு. ஸோ அனிமேஷனில் அனிமேட் பண்ணாங்கன்னா கன்ஃபார்மாக மாசாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில்வர் ஸ்ரைலிக்கு ஈக்குவலான பவர் வந்து இவருக்கும் இருக்குது, அவரோட பேர் வந்துன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வராங்க. அதுக்குள்ளே சீன் வந்து அங்கே கட் ஆகிட்டு திருப்பி நம்ம லூஃபிக்கிட்டே வருது. ஸோ அந்த இது த்ரோனை தலை சொன்னார்ல கபான்னு, தள்ளினோடனே ஒரு ஹிடன் ரூம் மாதிரி இருக்குது. அது வந்து ட்ரெஷர் சாம்பர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ட்ரெஷர் சாம்பர்னோடனே நாமிக்கு வந்து சந்தோஷமாயிடுச்சு. ட்ரெஷர்னு சொல்லிட்டு வந்து போயினுக்கிறா. ஸோ ரோடை வந்து அவங்களை கூட்டின்னு கீழே போகிறான். ஸோ அதுக்கடுத்து கீழே போய் சேர்ந்துடுறாங்க. போனதுக்கப்புறமா அந்த ட்ரெஷர் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா காலியாக கிடக்குது. எல்லா ட்ரெஷரும் வந்து காணாமல் போயிடுச்சு. அதை பார்த்தோன்னே நாமிக்கு லைட்டாக கடுப்பாயிடுது. அவர் வந்து திட்டுறா. அவர் வந்து என்ன பண்ண சொல்கிற, இது எப்பயோ வந்து அபேண்டன் பண்ண கேஸ்ட் இல்லை, கன்ஃபார்மாக தீவ்ஸ்லாம் வந்து திடீர்னு போயிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சொல்லி நிற்கிறப்பயே அவங்களுக்கு முன்னாடி வந்து ட்ரெஷர் செஸ்ட் கிடக்குதா, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு சாவி வந்து சொறி வச்சுக்கிறாங்க. அது வந்து அங்கே இருக்குது. அவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, சரி ட்ரெஷர்லாம் விடுங்க, அங்கே வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கே வந்து சாவி இருக்குது. அப்போ அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரெஷரை திருட வந்த திருடகனுங்களே இந்த சாவி எடுக்காமல் போய்க்கிறானுங்க, அப்போனா இது எவ்வளோ இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா சாவி கிட்ட போய் நிற்கிறாரு. நின்னதுக்கு அப்புறமா இந்த சாவி உனக்கு வேணும்னா என்னை தாண்டி போய் எடுத்துக்கடான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி கிட்ட வரும்னு சொல்கிறாரு. இந்த வீரம் படத்தில் அஜித் சொல்லுவார் பார்த்தீங்களா, அவங்கள வந்து நீ கொல்லணும்னா என்னை தாண்டி போய் தொடுறான்ற மாதிரி நம்ம கபான சாவி முன்னாடி போய் நின்றுட்டு சாவி வேணும்னா என்னை தாண்டி போய் எடுத்துக்கடான்ற மாதிரி சொல்கிறாரு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் முடிச்சிடறாங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன நினச்சின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் தான் பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது, அடுத்த வாரம் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்த வாரம் வந்து பிரேக் எடுத்துக்கிறாரு ஓட. ஸோ நம்ம வெயிட் பண்ணி சாப்டர் 1140 ஆமாம் அதில் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஆனால் இந்த சீன் வந்து மாசாக இருந்துச்சுங்க. அவர் வந்து கன்ஃபார்மாக லூஃபியோட பவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாரு. பட் இருந்தாலுமே இது வந்து சீனாக இருந்துச்சு. ஸோ இப்போ எல்பஃபில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சபோர்டியில் நம்ம ரெயிலே லூஃபிக்கு ட்ரைனிங் கொடுத்தாரோ அந்த மாதிரி இப்போ எல்பஃபில் கபான் வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் கபானாக இருப்போம் அந்த மிஸ்ட்ரி மேன் சொல்லிட்டு நம்ம லைட்டாக கெஸ் பண்ணி வச்சுருந்தோம். நான் முன்னாடி போட்ட அந்த தியரி வீடியோவில் கூட சொல்லியிருப்பான். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கபான் தான் அந்த மிஸ்ட்ரி மேனு. அண்ட் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ரிப்ளியோட ஹஸ்பண்டுமே. ஸோ இந்த மாதிரி இந்த சாப்டர் இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி சீனாக இருந்துச்சு. கபானை வர காட்டியிருந்தாங்களா, ஒரு மாதிரி மாசாக தாங்க போச்சு. ஸோ இந்த சாப்டர் படித்தப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி அந்த மிஸ்ட்ரி மேன் கபான் தான் சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணீங்களா, இல்லைனா வேறு யாரோ இருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்களா, அதே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ்லாம் போடுவோம். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்காய் படிப்பாங்க, அவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்க அந்த மிஸ்ட்ரி மேன் வந்து யார் இருப்பான்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணலாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாச வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.